பல்லவன் வந்து கால் பண்ணி வந்து நிலா கிட்ட பயங்கரமா அழறாரு. வந்துருங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி, உங்கள கெஞ்சி கேட்குறேன் அண்ணி, நீங்க இல்லாம இருக்க முடியல அண்ணி. எனக்கு காய்ச்சல் வந்துச்சு. என்ன பார்க்க கூட யாரும் இல்ல அண்ணி, ப்ளீஸ் அண்ணின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறாரு. அடுத்து பல்லவன் ஃபோன் வச்சோனே நிலா யோசிக்கிறாங்க. பாவம், பல்லவன் எவ்வளோ கஷ்டப்படுறான். அவனை வந்து இப்படி தவிக்க விட்டுட்டு வந்துட்டேனே. அவனை தம்பி தம்பின்னு சொல்லி என்ன பிரயோஜனம் நானு? அவனை இப்படியா தவிக்க விட்டு வர்றது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து நிலாவை பற்றி யோசிச்சுட்டே வந்து நைட்டு தூங்குறாங்க. காலையில் எழுந்தோடனே நிலா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து நிலாவை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. நிலா நீயாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பல்லவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உண்மையிலே நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்றாரு. நான் வந்துட்டேன்டா, ஒன்றை பார்க்க தானே வந்தேன். இப்போ இப்படி இருக்குது காய்ச்சல்னு சொல்லிட்டு தொட்டு தொட்டு பார்க்குறாங்க. இப்போ பரவாயில்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தான் வந்துட்டீங்கல்ல, நீங்கள் போயிட மாட்டீங்கல்ல. இல்லைடா, நான் இதுக்கப்புறம் போக மாட்டேன், ஒரே நெய்யாக அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி வந்துட்டேன்டா. என்னாலையும் முடியலடா, நீங்கள்லாம் இல்லை, உங்களெல்லாம் பார்க்காம, முக்கியமாக ஒன்றை பார்க்காம என்னால் இருக்க முடியல பல்லவா அப்படி சொன்னோன்னே நெகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்படியே கையை பிடிச்சிட்டு அப்படியே அழறாரு. தேங்க்ஸ் அண்ணி, தேங்க்ஸ் அண்ணின்னு சொல்லிட்டு உடனே வந்து இந்த விஷயத்தை வந்து கேள்விப்பட்டு பாணி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேட்டு போக மாட்டீங்கல்ல, நீங்கள் எல்லாமே வீடாகவே இல்லைங்க, ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்படின்னோடனே சேரன் வந்து நிஜமாகவே வந்துட்டியாப்பா, அப்போ நிஜமாக போக மாட்டேல்ல, யாரும் கட்டாயப்படுத்திலாம் வரலல்லப்பா, நீ உண்மையிலேயே வந்துட்டலப்பா அப்படின்னோடனே, ஆமாண்ணே, எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கலண்ணே, ஃபஸ்ட் நாள்லேருந்து பிடிக்கலண்ணே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அங்கே எதுவுமே எனக்கு பிடிக்கல, அதனால தான் நம்ம வீட்டுக்கே நான் வந்துட்டேன், ஏண்ணே நான் வரக்கூடாதா அப்படி, எப்படின்னப்பா இப்படி சொல்கிற, நீ வரதுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. திடீர்னு வந்து சோழன் வராரு. நிலாவை பார்த்து அதிர்ச்சிட, நிலாவா அப்படி சொல்லிட்டு முன்னே வந்து எல்லாருமே வந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சோழன் வந்து எனக்கு தெரியும் நீங்கள் ஏன் வந்தீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. எப்படி உங்களுக்கு மட்டும் தெரியும், நீங்கள் திரும்பி வந்துடுவீங்க நான் எதிர்பார்த்தேன், எப்படி எதிர்பார்த்தீங்க அப்படின்றாங்க. எனக்கு எல்லாமே தெரியுங்க, சரி அது ஒன்று சொல்லுங்கள், என்னை மன்னிச்சிட்டிங்கல்ல, போனால் போதுன்னு விட்டுட்டேன் அப்படின்றாங்க. தேங்க்ஸுங்க அப்படின்றாங்க. சரி நீங்கள் நான் வந்துடுவேன்னு எப்படி நினச்சிங்கன்னு, வேற என்னடா, நான் சொல்கிறது என்ன தெரியுமா, நிலா கழுத்தில் தாலி இருக்குல்ல, அந்த தாலி சென்டிமெண்ட்டுக்காக அவங்க வந்து தானே ஆகணும், கட்டினா நானாச்சே, அந்த தாலியை கழுத்தில் பார்த்தீங்களா எவ்வளோ பிரச்சனையானாலும் அப்படின்னு எல்லாருக்கிட்டே சொல்லி சிரிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்து நிலாவுக்கு செம்மையாக கோவம் வருது. உடனே தாலியை கழட்டுறாங்க. கழட்டி வந்து சோழன் கையிலே கொடுக்குறாங்க. இப்போ போதுமா, நான் இதுக்காக வரலன்னு சொல்லிட்டு அப்படின்னு அப்படியே சோழன் அதிர்ச்சி அடைகிறாரு. எல்லாருமே அதிர்ச்சியாக அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. சோழனால் தாங்கிக்க முடியல. ஏன் நிலா இப்படி பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. வேறு என்னங்க பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒரு சொல்லிகிட்டே இருக்கீங்க, இந்த தாலிக்காக தானே என்கிட்ட அந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு நெருங்கணும்னு தோணுச்சு, இப்போ தோணாதில்ல, நீங்கள் கட்டின தாலி என் கழுத்தில் இல்லைல்ல, இப்போ தோணாதில்ல உங்களுக்கு அப்படின்னோன்னா அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாரு. இதுக்கப்புறம் ஜென்மத்துக்கும் உங்களுக்கு தோணக்கூடாதுங்க, அதுக்கு தான் இதை கழட்டி கொடுத்தேன். நீங்கள் சொன்னதும் கரெக்டு தான், இந்த தாலி சென்டிமெண்ட்டால் தான் ஒரு வேளை நீங்கள் என்கிட்ட வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ இந்த சென்டிமெண்ட்டும் நமக்குள்ளே கிடையாது, அதனால் இதுக்கப்புறம் நமக்குள்ளே எதுவுமே கிடையாது, இந்த தாலியை நீங்களே வச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே அப்படியே வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. அப்போ சோழன் வந்து உடஞ்சி பயங்கரமாக அழறாரு. அதை பார்த்துட்டு ஒன்று, டேய் சோழன் வேணாடா, சொன்னா கேள்றா, என்னென்ன இவன் இப்படி பண்ணிட்டா, நான் அப்போவே சொன்னேன், சும்மா இருந்தானா, இவன் வாய் தான் இவனுக்கு எதிரியே. பாண்டியன் வந்து சொல்லிட்டுருக்காரு. டே சும்மா இருடா அப்படின்னு சேரன் சொல்கிறார். பேர் என்ன அவங்க வந்திருக்காங்களே, அவங்க பற்றி சந்தோஷப்படாமல் சும்மா தேவையில்லாமல் எதுக்கு வந்தீங்க, ஏன் வந்தீங்க, நீங்கள் தாலியால் தான் வருங்க, அதை கழட்டி கொடுத்துட்டாங்க, இப்போ சந்தோஷமாடா உனக்கு அப்படின்றாரு. டே ஏன்டா இவ்வளோ பேசுகிற அப்படின்னோடனே, டே அவனே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாண்டியனை பற்றி கேட்குறாரு நம்ம சேரன். அண்ணே நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லைண்ணே, தேவையில்லாமல் அவங்கள வந்து ஏற்றி விட்ட, பார்த்தல அவங்க கழட்டி கொடுத்துட்டாங்க, இதுக்கப்புறம் பேசாதானே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் போகிறாரு. உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுடா, கண்டிப்பாக சொல்கிறா, நிலா ஒரு நாள் பிடிக்கும் இல்லைண்ணே, எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சுண்ணே, எப்போ தாலியை கழட்டி நிலா கொடுத்தாலோ இதுக்கப்புறம் வந்து அவள் என்னை ஏற்றுக்க மாட்டான்னு எனக்கு தெரிஞ்சிச்சுண்ணே, இதுக்கப்புறம் என் மனசை மாற்றிக்க தான் நல்லதுன்னு சொல்லிட்டு சோழன் போகிறார்.